ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்னென்னா காலையிலே எழுந்திரிச்சு கட்டஞ்சாயம் வைக்க வந்துட்டேன். அப்புறமா நேந்திரப்பழம் இருந்துச்சு, அதை எடுத்து அவிச்சு வச்சுட்டேன். கட்டஞ்சாயக்கு வந்து இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம சக்கரை கட்டி சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சீனி தான் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா இது வந்து நேற்று சுட்ட நெய்யாப்பம். இது வந்து நம்ம மறுநாத்து சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலகாரம். அப்புறமா நேந்திரப்பழம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் காலை சாப்பாடு. அப்புறமா இதை குடிச்சிட்டு போய் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து சாப்பாடு வேலை செய்ய வந்துட்டேன். சோறு விறகடுப்பில் தான் சோறு இன்றைக்கி வைக்கிறேன். ஏன்னா விறகடுப்பில் வைக்கிற மோசை நல்லாயிருக்கும், பற்ற வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறமா அது எரிய சூப்பராக இருக்கும், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு காய்கறி தான் தக்காளி தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். அது வச்சு தான் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன். தக்காளியும் பச்சை மிளகு அப்புறமா நாரங்காய். இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிக்குது கேரளாவில் வந்து. அது வச்சு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா நெல்லிக்காய் வந்து தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது, பல்லுக்கு நல்லது. நம்ம உடம்புக்குமே நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தக்காளி தொக்குக்கு வந்து தக்காளி அரிய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரரு முறுக்கடுப்புலாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எவ்வளோ தான் சுத்தம் பண்ணாலும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம அங்கே வேலை பார்க்குறது வச்சு அது அப்படி தான் இருக்கும். தக்காளி தொக்குமே விறகடுப்புலேயே நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தீ நல்லா இருந்துச்சு, அது வச்சு அதிலே வச்சுட்டேன். இது வந்து நம்ம விறகடுப்பில் வைக்கிற மஞ்சட்டின்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட மஞ்சட்டி இல்லை, பூரா பழையதாயிருச்சு. தக்காளி தொக்கு வந்து கடுகு சேர்த்துக்கிட்டேன், சோம்பு, எண்ணெய், அப்புறமா நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்க்காமல் வதக்கணும். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே சரியாக போயிடும். அது மட்டும் இல்லை, அடுப்பில் வச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விறகடுப்பில் வைக்கிற மோசை சூப்பராக இருக்கும். அந்த பழைய காலத்து டேஸ்ட்டு வரும். நான் சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டிலாம் இப்படி தான் விறகடுப்புலாம் வைப்பாங்க. அவங்க எந்த குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த விறகடுப்பில் வைக்கிறது வச்சு பருப்பு குழம்பா இருக்கட்டும், பருப்பு மட்டும்தான் போட்டு வைப்பாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு 2 சின்ன வெங்காயத்தை போட்டு வைப்பாங்க, அதுவே நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் பொரியல் எதுவும் செய்யலை. தக்காளி தொக்கு வைக்கிறது வச்சு முட்டை தான் வாங்கிக்கிட்டேன். முட்டை இருந்துச்சு, அது வச்சு அதை அவிச்சுக்கிட்டோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு போய் இனி முறுக்கு வேலையை பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.